வெல்கம் டு இந்து சமையல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் சுவையில் பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், கடலப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கூடவே அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கிற அதையும் போட்டு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி இடித்து வச்சுருக்கிற அதையும் போட்டுக்கலாம். 2 சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி கட் பண்ணி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பட்டை 4 லவங்கம் அதையே பொடி பண்ணி அதையும் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கிறேன், அதையும் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு பத்தலைன்னா பார்த்து உள்ளே போட்டு கலக்கி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ 2 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா ஹோட்டல் சுவையில் சூப்பரான ஒரு குருமா நமக்கு தயாராகிருச்சு. கடைசியில் மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம். இது கூட நீங்கள் பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது கூட சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.